ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க தி லெஜெண்ட் ஆஃப் ஜூ படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் ஆக்ஷன் ஃபேண்டசி படம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா 2 பேர் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு ஆசிரமத்தில் வளர்றாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்தையும் அவங்க போதிச்சுட்டு இருக்க நிலைமையில பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே தீய சக்தி பின்னாடி போகிறாங்க. அதை நோக்கி ப்ராக்டிஸும் பண்ணுறாங்க. அது ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கவங்களுக்கு தெரிய வந்துடுது. அதனால அங்கேருந்து இவங்க 2 பேரும் துரத்தி விட்டுறாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு நகரத்துக்கு வராங்க. அங்கே இவங்க ஹீரோயின்களையும் பார்க்குறாங்க. அவங்க கூட லவ்வும் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயே சேர்த்து கெட்ட சக்தியும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு கட்டத்துல ஒரு ஹீரோயினுக்கு தெரிய வர அங்க ஒரு சில சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதுல இன்னொரு ஹீரோயின் இறந்தும் போறாங்க. இதுக்கெல்லாம் இவங்க 2 பேரும் பழிவாங்க துடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில நல்லது ஜெயிச்சுதா கெட்டது ஜெயிச்சுதா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. ஆனா அது எக்ஸிகியூஷன்ல எவ்வளவு தூரம் கொடுத்திருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. பெர்ஃபார்மன்ஸ் படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன யாரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர்னு சொல்றாலும் நமக்கு தெரியல. ஏன்னா அவங்க கொடுக்குற ரியாக்ஷன் எல்லாமே எல்லா படத்துலயும் டெம்ப்ளேட்டா ஒரே மாதிரி தான். படத்துல இவங்க காட்டியிருக்க அந்த ஃபேண்டசி வேர்ல்ட ரொம்ப கிளியரா காட்டல. ஏன்னா விஎஃப்எக்ஸ் சிஜிலாம் எதுவுமே அதுக்கு பெருசா ஹெல்ப்ஃபுல்லா இருந்த மாதிரி இல்லை. ஏன்னா ரொம்ப லோ பட்ஜெட்ல எடுத்திருப்பாங்க போல. ஒவ்வொரு சீனுமே அப்பட்டமா விஎஃப்எக்ஸ் சிஜின்னு தெரியறதுனால நம்மளால அந்த வேர்ல்டுக்குள்ள கனெக்ட் ஆகவே முடியல. அதனாலே இந்த படம் பயங்கரமா போரடி. அது மட்டும் இல்லாம ஸ்கிரீன் பிளேஸும் பாத்தீங்கன்னா பெருசா சுவாரஸ்யமே இல்லாத ஒரு படமா தான் இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் சரியில்லாத ஒரு படமா தான். மொத்தத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.